பிக் பாஸ் சீசன் 9ல் ஒவ்வொருத்தராக எடிட் ஆகி வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் கிவியவர்கள் வெளியேற போகிறாங்கன்ற செய்திகள் வெளியாகியிருக்குது. இந்த சூழலில் இப்போ விக்ரம் பற்றி ஒரு குறும்படம் வெளியாகியிருக்கு. கடந்த சீசனில் கூட அவ்வளோவா வெளியாகலை. ஆனால் இந்த சீசனில் குறும்படம் நிறைய, அதாவது 2 வெளியாகியிருக்குதுன்னு சொல்லணும். விக்ரம் அவர்களை தான் இப்போ எல்லாருமே அந்த குறும்படத்தை காட்டி கேட்க போகிறாங்க அப்படின்னு பேசி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இவர் அதிகமாக கனி அவர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வராரு. ஸ்பிக்ஸாக கூட அவ்வளவாக இல்லை. அதற்கப்புறமாக இவங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க, மேற்பார்வையிட சொன்னாங்க, சூப்பர்வைஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அது சாண்ட்ரா மற்றும் திவ்யா அவர்களை தான் பிக்பாஸ் அவர்கள் கண்காணிக்க சொல்லி வேலை கொடுத்துருந்தாரு. ஆனால் இவர் அதை கண்டுக்காமல் வெளியில் உட்காந்துருப்பார். அப்போது கனி அவர்கள் அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை இவர் இந்த மாதிரி லூஸாக விட்டுட்டு அவங்க வேலை பார்க்குறத இவர் போய் சொல்லி கொடுக்காம விட்டுருவாரோ வேலை செய்யலைன்றத அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு தான் ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாங்க. உள்ளே போய் அவங்க ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு பாரு அப்படின்னு. இது எபிசோடில் வெளிவரலை அப்படின்னா கூட 24x7 இந்த விஷயமானது வெளியாகி இருக்குது. அப்போ பிக்பாஸ் கொடுத்த வேலையை நீங்கள் சரியாக செய்யலை, ஏன் செய்யலை, என்ன காரணம், நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் கேள்வி கேட்க போகிறாரு விக்ரமிடம். இது விக்ரமையும் தாண்டி இன்னொருத்தவங்களை எப்படி விளையாடுறாங்க இல்லை அப்படின்னு பார்க்குறத நீங்கள் கண்காணிக்க சொன்னீங்க. விக்ரமிடம் எதற்கு சிக்னல் கொடுத்தீங்க அப்படின்னு நிச்சயமாக கனிக்கு தான் பார்த்தீங்கன்னா டோஸ்ட்டு அதிகமாக விடும். அதையும் தாண்டி கனி அவர்கள் கூட அவங்க டீம்கிட்ட பேசுனது அவங்க நடந்துக்கிட்ட பேசுனது ஒன்று. அதனால் அதற்கும் சேர்த்து அவங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கான ஒரு பரிசு காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் அடுத்தடுத்து யார் எவிட் ஆக போகிறா, குறைந்த ஓட்டுகளை வாங்க போகிறா, அது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதையும் தாண்டி எத்தனையோ பேர் எவ்வளோ விமர்சனங்கள் கொடுத்து வந்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில சுவாரஸ்யங்களோட பிக் பாஸ் 9ம் கடந்து போய்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் அதை பார்த்துட்டு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு கமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். என்ன நடக்க போகுது, தொடர்ந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.